மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யோவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். அவன கண்பான தேவச்சனமே, விசேஷித்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபவாச நாட்களை நியமித்து நாம் உபவாசத்தோடு ஆண்டவரை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் விட்டு போகாது என்று வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உபவாசம் இருந்து நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறதுனாலே, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுனாலே நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாகவே காரியங்களை ஆண்டவர் நமக்கு கூடிவரச் செய்கிறார். அன்று நினிவே ஜனங்கள் அழிவை காணப்போகிறார்கள் என்று யோனா தீர்க்கனால் அங்கே கண்டித்து உணர்த்தின பிற்பாடு அந்த நினிவேயின் ராஜா ஜனங்களை எல்லாம் கூடி வரச் செய்து எல்லோரும் உபவாசம் இருக்கிறார்கள். அவனுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களும் அனைத்து உயிரினங்களும் அங்கே ஒன்றிணைந்து பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். அவர்கள் மெய்யாய் மனம் திரும்பினதை கண்ட நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை அவர்களுக்கு செய்யாதபடிக்கு அவர்களை ஆண்டவர் கண்ணோக்கினார், அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த எஸ்தர் ராணி தன்னுடைய தாதிமார்களோடு சேர்ந்து 3 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்ததினாலே இந்த ஜெபம் கேட்கப்பட்டு அழிய இருந்த யூத ஜனங்கள் அந்த அழிவில் நின்று மீட்கப்பட்டார்கள், அந்த அழிவில் நின்று காக்கப்பட்டார்கள். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து கிட்டி இருக்கிறது என்கிறதை கண்டறிந்த யோசபாத் ராஜா தன்னுடைய நாட்டிற்கு எதிராக பல நாட்டு மன்னர்கள் ஒன்றென கூடி வந்து எதிராக அங்கே படையெடுத்து நிற்கிறதை கண்டவன் அவனுடைய உள்ளத்திலே தோன்றியது உபவாசம்தான். ஜனங்களை எல்லாம் ஆலயத்திலே கூடி வரச் செய்து எல்லாருமாக சேர்ந்து உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அவர்களுடைய மனநிலையை அறிந்த ஆண்டவர் இறங்கி வந்தார். ஒரு மனிதனோடு பேசினார். யுத்தம் உங்களுடையதல்ல, நீங்கள் தரித்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி வார்த்தையை சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பாடி துதி செய்த மாத்திரத்திலே இவர்களை எதிர்த்து வந்தவர்கள், எதிர்த்து வந்த அத்தனை பேர்களும் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அங்கே மாண்டு போனார்கள் என்று என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உபவாசத்துடன் ஜெபிக்கிற அந்த ஜெபம் உங்களை மறுரூபப்படுத்திருக்கிறது, உங்களை புதிதாக்குகிறது, உங்களை வாழ்வாங்க வாழ வைக்கிறது, உங்களை நித்திய வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க பண்ணுகிறது என்கிறதை நினைவில் கொண்டவர்களாய் உபவாச ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயம் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள்.
நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.